திமுகவை வழி நடத்த யாருக்கு தகுதி இருக்கிறது? உதயநிதியா அல்லது கனிமொழியா? வெடித்திருக்கிறது ஒரு சர்ச்சை. ஜென்சியால் கேவலப்பட்ட, அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட திரு உதயநிதி வறுத்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். நீட் எதிரான மாணவர்கள் போராட்டத்துல ஜென்சி டி-ஷர்ட்டோட போய் போராட்டத்துல கலகத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத கட்சிக்கு அவமதிப்பை ஏற்படுத்திய ஜூலிய திமுக கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத வேலையினும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள். பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மார். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு இல்லையா, அதுல யார் சரியான திமுகவை வழிநடத்தக்கூடிய நபர், தகுதி யாருக்கு இருக்கிறது? திரு கனிமொழி தான் இனி கட்சியை வழிநடத்த வேண்டுமா அல்லது திரு உதயநிதி வழிநடத்த வேண்டுமா அப்படின்னு நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து கூட்டி ஒரு தேர்தல் நடத்தி, கட்சி தேர்தல் நடத்தி, அந்த தேர்தல் முடிவை கூட நீங்க அறிவிக்க வேண்டாம். அந்த முடிவை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி என்று ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் திமுகவுக்குள்ள கொளுத்தி போட்டிருக்காரு அமைச்சர் அப்படின்னு நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் இன்றைக்கு ஹாட் டாபிக், பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது. தோல்வி மனநிலையிலிருந்து திமுக மீண்டு வரவில்லை. குறிப்பாக கொளத்தூர்ல முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். மறுபுறத்துல நாங்க கொத்து பரோட்டா போட்டோம் கொளத்தூர்லயே அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் மேடையில பேசியதுன்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லையும் சரி செயலையும் சரி பல விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பல பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாகவும் திமுக மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது தாவேக அரசு, சொல் ரீதியாகவும் வார்த்தை ரீதியாகவும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இந்த நிலையில சி.டி. நிர்மல்குமார் அமைச்சர் சொன்ன இந்த தேர்தல் முறை, திமுகக்குள்ள ஒரு தேர்தல் நடத்துங்க, என்ன தகுதி இருக்கிறது? எந்த இடத்துல அமைச்சர் இந்த பதிவை பேசுகிறார்னா, அவர் எங்க காண்டானார் அப்படின்னு மக்களுடைய பார்வையில பார்க்கப்படுது. அப்படின்னா நீட்டுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருந்தது இல்லையா? ஏனால் இந்தியாவுல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நீட்டு முறைகேடுக்கு எதிரான போராட்டம் நடக்கிற பொழுது இங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது எல்லோரும் அதுல பங்கேற்றார். எல்லா கட்சியினரும் அதுல ஆதரவு கொடுத்தார்கள். பிஜேபி தவிர, தாவேகாவை தவிர. ஏன் தாவேகாவை தவிர அப்படின்னா, இந்த நீட் போராட்டம் தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி மாணவர்கள் களத்துல வந்து போராட்டம் நடத்துகிற பொழுது டைஃபி, எஸ்எஃப்ஐ மற்ற திராவிட இயக்கத்தை சார்ந்த மாணவர் அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிற பொழுது, காங்கிரஸ் உட்பட மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்துகிற பொழுது தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல ரீல்ஸ்ல ஜனநாயகன் படம் வெளியாகி அந்த படத்திற்கு அமைச்சர்கள் எல்லாம் சென்று அழுது கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைத்த காட்சி சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டது. அப்படியே பகிரப்பட்டது. அப்ப போராட்ட களத்தில் இருந்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர் மனநிலை என்னவாக இருந்தது? நாங்க நீட்டுக்கு எதிராக போராடுகிறோம், கண்ணீர் விட்டு அழுகிறோம், நீட்டு கூடாது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிரான குரல் வந்திருக்கிறதுன்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் பேசுகிற பொழுது, போராடுகிற பொழுது, பெற்றோர்கள் துணை நிற்கிற பொழுது, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? ஜனநாயகன் படம் பார்க்க தியேட்டருக்கு போறாங்க, ஒரு பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது தேவையா அப்படின்னு தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களே தற்போது புலம்பி தீர்த்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில 2 சம்பவம் நடந்தது, 3 சம்பவம். ஒண்ணு, அந்த நடிகை சனம் செட்டி உள்ள வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணது. பிறகு திமுக தரப்புல ஜென்சி டி-ஷர்ட்டோட ஜூலி உள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணது. இதுல திமுகவுடைய ஆதரவாளர்கள், திமுக மேல நன்மதிப்பு இருப்பவர்கள், திமுக கட்சியில இருக்க மாட்டாங்க, ஆனா திமுக மேல நன்மதிப்பு இருக்கும் இல்லையா, அவங்க சொல்றது முதல்ல இந்த ஜூலிய திமுக பக்கம் வர்றதை நிறுத்த சொல்லுங்க. ஜூலியே பெரிய தலைவலி. பிக் பாஸ் ஞாபகம் இருக்கு, பிக் பாஸ்ல ஜூலி போட்ட இரட்டை நாற்கு டிராமா இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வச்சு ஜூலி மாதிரியான ஆட்கள் எல்லாம் போய் திமுக சேர்க்கலாமா? ஜூலியே திமுகவுக்கு வந்தாலும் விரட்டி அனுப்புங்க. உள்ளபடியே இந்த ஜென்சி டி-ஷர்ட்டோட போய் திமுக அந்த இடத்துல போராட்டத்துல பங்கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வேலை யார் பார்த்தா? திமுகவிலேயே பயணித்து வந்தவர்கள், திமுக உணர்வாளர்கள் பார்க்கல. திடீர் திமுகவில் இணைந்த ஜூலி. இன்றைக்கு அந்த அம்மா திமுகல இருக்கு, நாளைக்கு அந்த அம்மா எந்த கட்சிக்கு வேணுமானாலும் போகும். அந்த அம்மாவை திமுகவில் சேர்த்து எதுக்குங்க? ஏற்கனவே நம்ம புண்பட்ட மனதோடு இருக்கிறப்ப ஜூலி மாதிரியான ஆட்களை சேர்க்கணுமா?
அவங்கள முதல்ல தூக்கி அடிங்க, துரத்தி விடுங்க, அந்த அம்மா வேண்டாம் அப்படின்னு திமுக பலரும் மனக்குமரல் இருக்கிறத நம்மளே பார்க்க முடியுது. நம்ம கிட்டே பலர் சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா தேவையா, திமுக ஜென்சியே பல சிக்கல்ல இருக்குன்னு பார்க்க முடியுது, இதெல்லாம் இந்த அம்மா வரும் தேவையா அப்படின்னு பலர் வருத்தப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது பிறகு ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் வந்த உடனே வெளியேறுங்கள் ராஜ்மோகன் அவர்களே வெளியேறுங்கள்னு ஒரு போராட்ட முழக்கம், மெரினாவை பூட்டி வச்சிருக்கீங்களே மெரினாவை கொடுங்கன்னு போராட்ட முழக்கம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணி ராஜ்மோகன் அப்படியே குண்டு கட்டா வெளியே அனுப்புனாங்க அந்த போராட்ட குழு. அதாவது நீங்க படத்துக்கு போயிட்டீங்க, படம் பார்க்க தியேட்டருக்கு போயிட்டீங்க, நீங்க இந்த போராட்டம் நடக்கிறப்ப மீறி எஸ்எஃப்ஐ டைஃபி மாணவர்கள் இளைஞர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினால் அனுமதி நீங்க கொடுக்கணும் இல்லையா? அனுமதி கொடுக்கலன்னு சொல்றீங்க. அனுமதி கொடுக்கலனா மாணவிகள் இப்படிதான் குண்டு கட்டா தூக்கிட்டு போவீங்களா, அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா அப்படின்னு இந்த அரசு மேல கோவத்துல இருந்தாங்க. பத்தாவதுக்கு இந்த அமைச்சர் கொளுத்தி போட்டது, சாலை என்பது போராட்டத்திற்கு கிடையாது, மக்கள் பயணம் செய்வதற்குனா அப்ப நீங்க கடந்த திமுக ஆட்சி காலத்துல சாலை அப்படிதான் பயன்படுத்தினீங்களா அப்படின்ற வீடியோலாம் நம்ம பார்க்க முடிந்தது. அந்த கோபத்துல அமைச்சரை அப்படி குண்டு கட்டா வெளியேற்றிய காட்சியும் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்து இதை பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக கொளுத்தி போட்டிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார். எப்படி ஜென்சி அந்த போராட்ட காலத்துல போயிட்டு அவமானப்பட்டார்கள், கேவலப்பட்டார்கள், அசிங்கப்பட்டார்கள். உதயநிதியால ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், இதற்கு மேல உதயநிதிக்கு அவமானம், அசிங்கம், கேவலம் தேவையா அப்படின்னு அமைச்சர் கேள்வி கேட்டு உதயநிதிக்கு தகுதி இருக்கிறதா, முதல்ல தகுதி இருக்கா உதயநிதிக்கு, திமுக தகுதி இருக்கா உதயநிதிக்கு திமுகவை வழிநடத்த, எனவே உதயநிதியா கனிமொழியான்னு கொளுத்தி போட்டிருக்கிறாரு அமைச்சர். இதையெல்லாம் சரி செய்வதற்காக போராட்ட களத்திற்கு தாவேக்கா போகல, சினிமா தியேட்டர்ல போய் தாவேக்கா அமர்ந்திருந்தது அமைச்சர்கள், மறுபுறம் இளைஞர்களை அடித்து கைது செய்த காட்சி, இதையெல்லாம் தாவேக்கா அரசு மறைப்பதற்காக முதலமைச்சர் இதை பற்றி வாயை திறந்து பேசவே இல்லை. இளைஞர்கள் போராட்டத்துல அன்றைக்கு தங்க அனிதா வீட்டுக்கு சென்றவர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கல, இதெல்லாம் மறைப்பதற்காக வண்டிய திமுக பக்கம் திருப்பி விட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுகவுல ஒரு சச்சரவு இருக்கு, கனிமொழியா உதயநிதியான்ற சச்சரவு இருக்கு, அதை இப்போதான் நாங்க தீர்த்திருக்கோம், ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில அமைச்சர் கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்றதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளை கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.